கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம், சாத்தனூர் நீர்த்தேக்க திட்டம், அமராவதி, புள்ளம்பாடி நீர்த்தேக்க திட்டங்கள் என ஏராளமான திட்டங்கள் செயல்வடிவம் பெற்றன. நீர்மின் திட்டம், அனல் மின் திட்டம் என்று தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து மத்திய அரசிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்தார் முதலமைச்சர் காமராஜர். மதிய உணவு திட்டம் காமராஜரின் கருணை உள்ளத்தில் உதித்த அற்புதமான தொலைநோக்கு திட்டம். பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்குவதற்கான திட்டத்தை ஆரம்பித்தார் முதலமைச்சர் காமராஜ். ஒரு கட்டத்தில் அந்த மதிய உணவுக்காக பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதன் மூலம் கல்வி கற்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு உயர்ந்தது. பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவை வழங்கியதோடு தன்னுடைய கல்வி பணியை காமராஜர் நிறுத்தி கொள்ளவில்லை. ஏராளமான தொடக்க பள்ளிகளை உருவாக்கினார். ஏற்கனவே இருந்த பள்ளிகளை சீரமைக்க தேவையான நிதிகளை ஒதுக்கினார். SSLC எனும் இலவச கல்விக்கும் வழிவகை செய்தார். மதிய உணவு திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு கிடைக்காத சூழலிலும் தன்னுடைய அத்தனை சக்திகளையும் திரட்டி மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினார். அதுதான் காமராஜரை கல்விக்கண் திறந்த காமராஜராக்கியது. 1957ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் காமராஜர். அந்த தேர்தலில் தான் திமுக முதல் முறையாக களம் கண்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இரண்டாவது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமராஜர்.